வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக இருக்க பிரான்ஸ் ஆதரவளிக்கும் என்று இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே கூட்டறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த கூட்டறிக்கையினுடைய முழு விவரங்கள் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி பிரான்ஸ் சென்றிருக்கிறார். நேற்று முதல் நாளான நேற்றுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு பிரதமர் மோடியும் பிரான்ஸ் அதிபரும் தெற்கு பிரான்சில் இருக்கக்கூடிய மார்சே என்கிற மிக முக்கியமான ஒரு நகரத்திற்கு வந்தனர். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், இந்த மார்சே நகருக்கு வருகை தரும் போது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் பிரதமர் மோடியும் பிரான்ஸ் அதிபருக்கு சொந்தமான பிரத்யேக விமானத்திலேயே இருவரும் ஒன்றாக அமர்ந்து பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஒரு நாட்டு அதிபர் பயணம் செய்யக்கூடிய அந்த பிரத்யேகமான விமானத்தில் மற்ற நாடுகளுடைய அதிபர் பயணம் செய்யும்போது மிக மிக அரிதான ஒன்று. ஆனால் இந்தியா மற்றும் பிரான்ஸ், குறிப்பாக பிரதமர் மோடிக்கும் இமானுவேல் மேக்ரானுக்கும் இடையிலான அந்த தனிப்பட்ட உறவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக இரு நாடுகளின் அதிபர்களும் ஒன்றாக ஒரே விமானத்திலேயே பயணம் மேற்கொண்டது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. விமானத்தில் வரும்போதே இரு நாடுகளின் தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனைகளை நடத்தியிருக்கின்றனர். பல்வேறு உலகளாவிய முக்கிய பிரச்சனைகள், பிராந்திய விவகாரம், பயங்கரவாதம், அதே போல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து பல்வேறு விதமான கலந்துரையாடலை இரு நாடுகளுடைய தலைவர்களும் மேற்கொண்டனர். இந்த சந்திப்புகள் குறித்து இந்தியா மற்றும் பிரான்ஸ் தரப்பில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உட்பட பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் வெளிப்பாடுகளையும் பிரதமர் மோடியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இரு நாடுகளின் தலைவர்களும் தெரிவிக்கின்றனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு பிரான்ஸ் தன்னுடைய உறுதியான ஆதரவை வழங்கும் என்று பிரான்ஸ் மீண்டும் தன்னுடைய ஆதரவை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆக வேண்டும் என்பது பல ஆண்டுகளாக, ஏறத்தாழ 30-40 ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு கோரிக்கையாக வந்திருக்கிறது. அந்த கோரிக்கைக்கு ஏற்கனவே பல நாடுகள் ஆதரவளித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிரான்சும் தன்னுடைய ஆதரவை நாங்கள் உறுதியாக வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.